என் நிலைமையை பாத்தியாடா ஐயப்பா? மாமியார் வீட்ல இருந்து மறுபடியும் என்னை யாரும் கூப்பிட வர போறது இல்ல. நானும் உங்க வீட்டு பக்கம் போக கூடாது, போனும் பண்ணக்கூடாது. காலத்துக்கு நான் இங்க, காயத்ரி அங்க. டைவர்ஸ் வாங்கிக்காமலே ஒரு பிரிவிடா. ஐயோ அண்ணன், என்னண்ணா இதெல்லாம் போய் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு? சப்ப மேட்ரு. அம்மா உன்னை ஃபோன் பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னா நீ அப்படியே தலையாட்டிட்டு இருந்துருவியா? உனக்குன்னு ஒரு சொந்த புத்தியே கிடையாதா? ஏன்னா நீ என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா? இப்போ உன் மாமியார் வீட்டில் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? மற்றவங்கள விடு, அண்ணியை நினச்சி பார்த்தியா? அவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? அம்மாவோட பேச்சை கேட்டு ஆற புருஷன் தான் நினைப்பாங்க. அப்படி நினச்சா கூட பரவாயில்ல. ஒருவேளை உனக்கே உங்க மேல இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லைன்னு நினச்சிட்டா என்னென்ன பண்ணுவ? அப்படி நினைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல? ஆமாண்டா இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும்? என்னடா செய்யணும்? அன்னிக்கிட்ட உன் நிலைமைய தெளிவுபடுத்தணும். எப்படிடா சொல்றது? அவங்கள போய் பாருன, பார்த்து விளக்கமா பேசுன. அவங்க வீட்டுக்கு தான் போக கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்களேடா. அம்மா கிட்ட ஏன்னா சொல்லிட்டு போற? சொல்லாம தெரியாம போயிட்டு வா. ஐயோ, அதெல்லாம் தப்பு இல்லையா? அண்ணி நேரம் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள நீ தவிக்க விடலாம். அது மட்டும் தப்பு இல்லையா? சரிடா, நான் போய் உங்க அண்ணியை பார்த்து பேசுறேன். எப்போ? ஆமா, எப்போ போய் பாக்குறது? ஏன்னா இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரமா நான் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே கிளம்பி போவியா? ஆமாமா, அதுதான் சரி. நான் இப்பவே போய் பாக்குறேன்டா. நான் வச்சுறேன். போன்ல யாரு? விநாயக அண்ணன் தான் பேசிச்சு. அவரை மறு வீட்டுக்கு போக விடாம அம்மா ஏதோ சதி பண்றாங்களாம். மறுபடியும் தான் பொண்டாட்டின்னு உங்க அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரா? செல்ஃபிஷ். நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அடுத்த ஜென்மத்திலயா? என்ன டீப் திங்கிங்? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ சாவி. காலையிலே ஏன்க்கா இப்படி மூட் அவுட்டா இருக்க? அதுக்காக மத்தியானம் மூட் அவுட்ல இருக்கலாமான்னு கேட்றாத. சரி, மறு வீட்டுக்கு நீ வந்துட்ட, இன்னும் மாமா வரல அதானே? அக்கா, நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. என் வீட்டுக்காரர் என் உசிரை எடுக்கிறாருடி. வர வர அவரோட தொல்லை தாங்க முடியல. அந்த மனுஷன் ஆபீஸ் விஷயமா எப்போ ஊரை விட்டு தொலைறாரோ அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு நீ ஒரு நாள் சொல்லுவ. என் புருஷன் ஊருக்கு போயிட்டாருன்னு லேடி ஜனகராஜ் மாதிரி கொண்டாடுற ஒரு நாள் வரும். அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன். அம்மா என்னடி? அம்மா முதல்ல இங்க வாமா. இவ வாய முதல்ல மூடுமா. என்னடி உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லம்மா, இவளுக்கு தான். மாமா வரலல, விட்டா அழுதுருவா போல இருக்கு. ஏய், மாமா வரல மச்சான் வரலன்னு உன்கிட்ட வந்து சொன்னேனடி. காயத்ரி, கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளைய மறுவீடு கூப்பிடுறதுக்காக அப்பா அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு உன் மாமியாரால என்ன நாடகமும் ஆட முடியாது, எந்த சதி திட்டமும் போட முடியாது. மாப்பிள்ளைய கண்டிப்பா அனுப்பி வச்சுதான் ஆகணும். உன் வீட்டுக்காரு வேலையை முடிச்சிட்டு சாயந்தரம் நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வந்துருவாரு. கவலைப்படாதம்மா. ஏய், அவள்கிட்ட வம்பளத்தது போதும், இடத்த காலி பண்ணு, வா. அக்கா, ஃபீல் பண்ணாத, மாமா கண்டிப்பா வந்துருவாரு. காயத்ரி, அம்மா, அவர் வந்துட்டாருமா. காயத்ரி, அது வந்து என்னங்க நீங்க? நேத்து சாயந்தரமே வந்துருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்புறம் நைட்டாவது வந்துருவீங்கன்னு நான் நினைச்சேன். நைட்டும் வரலையா? போச்சு.
அத்தை உங்களை அனுப்பி வைக்க மாட்டாங்கன்னு என்னென்னமோ நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? நல்ல வேளை மாமா நீங்க வந்துட்டீங்க. இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா ஆட்டோ பிடிச்சு அங்க வந்திருப்பா. அப்புறம் உங்களை மறு வீட்டுக்கு கூப்பிட அம்மா மறுபடியும் அந்த வீட்டுக்கு கிளம்புற நிலைமை வந்திருக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அதுக்கு பேரு மறுவீடு கூப்பிடுறது இல்ல, மறுவீடு கூப்பிடுறது. வாங்க மாப்பிள்ள. அவர் எப்போ வருவாருன்னு எங்களை ரொம்ப படுத்தி எடுத்துட்டா. என் மாமியார் அவரை அனுப்பி வைக்க மாட்டாங்கன்னு புலம்பி அழவே ஆரம்பிச்சிட்டா. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரு ஃபோன் பண்ணி இவகிட்ட பேசிருக்கலாம்ல. இவ உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. சரி மாப்பிள்ளையோட செல்லு சார்ஜ் தீர்ந்து போயிருக்கும் அப்படின்னு ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம் மாப்பிள்ள. மொத்தம் மாமா வந்து சேர்ந்துட்டாரு, பிரச்சனை ஓவர். மாமா நீங்க ரஜினி மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. அது வந்து காயத்ரி அத்தை. என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. அம்மா இன்னும் என்ன அனுப்பி வைக்கல. ஆபீஸ்க்கு போற வழியில நானா தான் அம்மாவுக்கு தெரியாம காயத்ரியை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? உங்க அம்மாவுக்கு தெரியாம வந்திருக்கீங்க? உங்க அம்மாவே அனுப்பலையே, அப்புறம் எங்க வந்தீங்க? அது வந்து போகாம இருக்க கூடாது, தப்பு. நீ போய் அண்ணிய பாருன்னு ஐயப்பன் சொன்னா. ஓஹோ, அது கூட உங்களுக்கா தோணி நீங்க வரல, ஐயப்பன் சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்கல்ல. விடு காயத்ரி, சுய புத்தி தான் இல்ல, சொல் புத்தியாவது இருக்கே, அத நினைச்சு சந்தோஷப்படு. மாப்பிள்ள, உங்க அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் உங்களை அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க? அதுவாத்த நீங்க வந்து காயத்ரியை கூப்பிட்டு வந்துட்டீங்களா? இன்னொரு தடவை வந்து நீங்க என்னை கூப்பிடணுமா, அப்பதான் அனுப்பி வைப்பாங்களாம். எத்தனை தடவை தான் வந்து கூப்பிடுவாங்க? அதுதான் அவங்க விருப்பம்னா காயத்ரியை வந்து கூப்பிட்டப்பவே அவங்க வாயை விட்டு சொல்லிருக்க வேண்டியதானே? மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்தா கண்டுபிடிச்சு அதன்படி செய்யறதுக்கு நாங்க என்ன மந்திரவாதியா? எப்படியோ எதுக்கு மாப்பிள்ளைய மறுவீடு வர சொல்லி நான் போய் ஒரு வார்த்தை கூப்பிட்டு வரேன்னு உங்க மாமனார் உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரு. பாப்போம் உங்க அம்மா என்னதான் செய்யறாங்க, மனசு இலகுதான்னு. இந்தாங்க. சம்பந்தி, அடடே வணக்கம் சம்பந்தி. உட்காருங்க சம்பந்திமா. உட்காருங்க. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளங்க வேலை கிளம்பி போயிட்டாரா? என்னங்க 11 மணிக்கு வந்து மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? இன்னுமே வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பாங்க? ஆடாடா, வேலை கிளம்புறதுக்குள்ள மாப்பிள்ளைய நேர்ல பார்த்து மறுவீட்டு கூப்பிட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள மாப்பிள்ளை கிளம்பி போயிட்டாரு. அடடே, இதுக்காகவா சிரமப்பட்டு வந்தீங்க? என்ன சம்பந்தி, அதான் நேத்தே சம்பந்தியம்மா வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் நீங்க வேற எதுக்கு? நேத்து நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து வந்து கூப்பிட்டு இருக்கணும், அதான் முறை. ஆனா அந்த நேரம் பார்த்து எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால என்னங்க, 2 பேர் வரணுங்கிற அவசியமே இல்ல. யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டா போதாதா? எதுக்காக உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து சொல்லணும்? மாப்பிள்ளை கிட்ட நீங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா போதுமே. அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. நேர்ல வந்து கூப்பிடுறதா முறைன்னு சொல்லி நானும் கிளம்பி வந்துட்டேன். மாப்பிள்ளை வந்தா சொல்லிருங்க, மாப்பிள்ளைய இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்ச உடனே டான்னு உங்க வீட்டுல வந்து நிப்பான். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சரி, இருந்து காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். வரமா, வரங்க. வாங்க. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்ச உடனே டான்னு உங்க வீட்டுல வந்து நிப்பான். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சரி, இருந்து காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். வரமா, வரங்க. வாங்க. என்னம்மா, இப்போ உனக்கு திருப்தி தானே? மறுபடியும் அவங்க வீட்ல இருந்து வந்து கூப்பிடணும்னு ஆசைப்பட்ட, இப்ப கூப்பிட்டாச்சு. இனிமேலாச்சும் அண்ணனை அனுப்பி வைக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க போறியா? இதுல உன் கோபத்தை வளர் மேல அடிச்சு வேற நீ காட்டுற. தாமரை, வயசானா பக்குவமும் நிதானமும் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல எல்லாம் தலைகீழ இருக்குமா.
டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா அவர் கிளம்புறாராம். மாப்பிள நீங்களே சொல்லுங்க, உங்க அம்மா செய்யறது உங்களுக்கே நியாயமா படுதா? என்னடா கல்யாணமான கொஞ்ச நாள்லயே சொந்த அம்மாவே தப்பா பேசுறாங்களேன்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா என்னால நியாயத்தை சொல்லாம இருக்க முடியல. எனக்கு நீங்க தான் முக்கியம் மாப்பிள. நீங்க மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு சம்மந்தி ஆனாங்க. எனக்கு உங்க சந்தோஷம், என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா உங்க அம்மா உங்க சந்தோஷத்தை பத்தி நினைக்கிற மாதிரியே தெரியலையே. ஆனா ஒண்ணு மாப்பிள, உங்க கூட கடைசி வரைக்கும் வரப்போறது உங்க பொண்டாட்டி தான், உங்க அம்மா கிடையாது. அத நீங்க என்னைக்கும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ, வந்தவரை சாப்பிட கூட சொல்லாம நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன். காயத்ரி, மாப்பிள்ளைய டிஃபன் சாப்பிட சொல்லுமா. பரவாயில்ல அத்தை, நான் கிளம்புறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். வாங்க வாங்க. அம்மா, இன்னும் என்னம்மா யோசனை? உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மாமனார் வந்து கூப்பிட்டதையும் அண்ணன் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போலாங்கிறதையும் சொல்லிடேம்மா. அம்மா, இது மாமா போன் இல்ல? விநாயகம், மாமா, உங்களுக்கு போன். உங்க அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா, அம்மா, கட் பண்ணிட்டாங்க. என்னம்மா, கூப்பிட்டு இருந்தீங்களா? எடுத்து பேசுறதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. இப்போ நீ எங்கப்பா இருக்க? அம்மா, அது வந்து நான் எங்க ஆபீஸ்ல இருக்கேம்மா. சரிப்பா, நான் வச்சிட்டுமா? என்ன விஷயமா? எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் கூப்பிட்டேன். வச்சிடுறேன். என்ன சொன்னாங்க மாப்பிள? அம்மா ஃபோன் பண்ணாங்க, கட் பண்ணிட்டாங்க. அப்ப சாயங்காலம் நீங்க வந்துருவீங்க தானே? கண்டிப்பா வந்துருவாருமா. அப்பா போய் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அவங்க அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா? மாப்பிள, நீங்க ஆபீஸ் முடிஞ்சதும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. மாமா, வீட்டுக்கு வரதுதான் வரீங்க. புது படம் டிக்கெட் ஏதாவது புக் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாக்கு போலாம். ஓகே? காயத்ரி, நான் வரேன். ஐயப்பா, நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் காய்ச்சல் சரியா போகும். இப்ப எதுக்கு எந்திரிச்ச?
நான் மெடிக்கல்ல இருந்து டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல சாப்பிட்டுட்டு படு. இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன யோசனை ஐயப்பா? ஐயப்பா, உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னதான் யோசனை அப்படி? பிரியா நம்மள செல்ஃபிஷ்னு சொல்லிட்டாலே, பூர்ணி அக்கா கல்யாணத்தை இந்த ஜென்மத்துல நடத்த மாட்டீங்கடான்னு பேசிட்டாலே, அத பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ நடக்காதத, நம்மளால முடியாதத ஏன் யோசிக்கணும்னு விநாயக அண்ணன், காயத்ரி அண்ணி அவங்க மறு வீட்டு பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கிறியா? இல்ல பிரியா, உன் அண்ணா குமரனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நடக்காதத, நம்மளால முடியாதத ஏன் யோசிக்கணும்னு விநாயக அண்ணன், காயத்ரி அண்ணி அவங்க மறு வீட்டு பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கிறியா? இல்ல பிரியா, உன் அண்ணா குமரனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான் பிரியா. மற்றவங்களை விடு, நான் செல்ஃபிஷ் தான், வடிகட்டின சுயநலவாதி. என் அண்ணன், அண்ணிங்க, அப்பா, அம்மா எல்லார பத்தியும் அக்கறையா விசாரிச்சு அவங்க நல்லதுக்குன்னு எத்தனையோ சஜஷன் சொல்ற நீ. ஆனா உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இருந்தது உன் அண்ணன் குமரன் மட்டும்தான். அவனை பத்தி நான் என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருப்பேனா? இத்தனைக்கும் நம்ம கல்யாணம் நடக்க காரணமா இருந்தவன் அவன். எங்கேயோ இருந்து வந்தான், கடைசி நிமிஷத்துல தாலியை வீசி கற்றா தாலியன்னு சொல்லி கல்யாணத்தை நடத்தி வச்சான். அந்த நேரத்துல அவன் வரலனா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. நம்ம கல்யாணத்தை முடிச்ச கையோட அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். காலம் பூரா நன்றியோட நினைச்சு பார்க்க வேண்டிய அவனை இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் அவனை நினைச்சு பார்க்கலையே. கல்யாணத்தை செஞ்சு வச்சான்ற நன்றி கூட வேணாம். உன்னோட ஒரே சொந்தம் உன் அண்ணன், அவனை பத்தி நான் நினைச்சிருக்க வேண்டாமா? இப்ப கூட அது எனக்கா தோணல பிரியா. நீ அக்கறையா என் அக்கா கல்யாணத்தை பத்தி ஞாபகப்படுத்தி பேசின அப்புறம்தான் என் செவிட்டில் அரைஞ்ச மாதிரி உரைச்சுது. ஜெயிலுக்கு போன குமரனை இந்த நிமிஷம் வரைக்கும் போய் பார்க்கல. என்ன ஆனா ஏதானான்னு ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. நியாயமா நான் அவனை போய் பார்த்து ஜாமீன்ல கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கணும். எதுவுமே செய்யாம விட்டுட்டேன். நல்ல மனுஷனே இல்ல பிரியா. நான் தான் செல்ஃபிஷ், முட்டாள்தனமா அவனை பத்தி நினைக்காம இருந்துட்டேன். நீயாவது எனக்கு ஞாபகப்படுத்தி அவன் விஷயமா என்கிட்ட பேசிருக்கலாமே. இது நாள் வரைக்கும் ஏன் பிரியா உங்க அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல? என் மனசுல இருந்துச்சு ஐயப்பா. ஆனா வேலை பிரச்சனை, வீட்டு பிரச்சனைன்னு உனக்கே 1008 சிக்கல். அதுல இது வேற சொல்லணுமான்னு தான் விட்டுட்டேன். ஆனா அப்பப்ப நான் என் அண்ணனை நினைச்சுப்பேன். ஏதாவது செஞ்சு அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வர முடியுமான்னு யோசிப்பேன். ஆனா நான் ஒரு பொண்ணு, தனி மனுஷி, என்னால இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியும்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதோட அந்த யோசனைய அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிடுவேன். தேங்க்ஸ் ஐயப்பா. இன்னைக்கு நீயே எங்க அண்ணனை பத்தி பேச்சு எடுத்துட்ட. சும்மா நினைச்சுக்கிட்டாலோ பேசிக்கிட்டாலோ போதாது பிரியா. ஏதாவது செய்யணும். செயல் தான் முக்கியம். அக்கா கல்யாணத்துக்காக நாங்க எவ்வளவு முயற்சி பண்றோம், முடியல. ஆனா உன் அண்ணன் விஷயத்துல ஒரு துரும்ப கூட நான் அசைக்கலையே. முயற்சி பண்ணா நிச்சயம் முடியும். உடனே ஒரு நல்ல லாயரா பார்த்து உங்க அண்ணனை ஜாமீனை வெளில கொண்டு வரணும். இது நிச்சயமா என்னால முடியும். செய்வேன் பிரியா. ஐயப்பா, எல்லா ஆம்பளைங்கள மாதிரியும் அவர் இல்லைன்னு பிரியா உன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கும் பெருசா அவன் மேல நம்பிக்கை வரல. ஆனா இப்போ கண் கூட பார்த்தப்புறம், உன் பேச்ச கேட்டப்புறம் நான் நம்புறேன். நிஜமாவே நீ நல்லவன், ரொம்ப வித்தியாசமானவன்.
நியாயமா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போனவனோட தங்கச்சின்னு பிரியா மேல உனக்கு வெறுப்பு வந்திருக்கணும். மத்தவங்களா இருந்தா அதையே சொல்லி காட்டி இவளை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஆனா நீ ஜெயிலுக்கு போன என்ன பத்தி அக்கறையா விசாரிக்கிறிய. அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லாத என்ன ஜாமீன்ல எடுக்கிறத பத்தி பேசுறியே. ஐயப்பா, நீ கிரேட். நீ எனக்கு வக்கீல் வச்சு வாதாடி ஜாமீன்ல என்ன வெளில கொண்டு வரியோ இல்லையோ, எனக்காக அக்கறையா பேசின பாரு. நான் தூக்கு மேடை ஏறி செத்து போனா கூட சரி, 100 வயசு வாழ்ந்த திருப்தி எனக்கு இப்பவே கிடைச்சிருச்சு. அண்ணா, ஜெயிலுக்கு போனனே, இப்ப எப்படி இங்க? எப்படின்னா அது அப்படிதான். குமரா, ஜெயிலேன்னு தப்பிச்சிட்டியா? நினைச்சா அடுத்த நிமிஷமே தப்பிச்சிருவேன். அதுவும் என்னால முடியும். ஆனா அப்படி எதுவும் நினைக்கல, அதனால தப்பிக்கல. அப்புறம் எப்படி? அதோ அப்படிதான். எஸ்காட் துணையா வந்த போலீஸை கரெக்ட் பண்ணி உங்களை பார்க்க வந்துட்டேன். இதெல்லாம் என்ன சாதாரணம். உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா? சின்ன லெவல் பெரிய லெவல் எதுவா இருந்தாலும் என்னால சாதிக்க முடியும். தூக்கு மேடையில இருந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையுமே முடிப்பேன்.